இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி முதலாவது மெய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கு ஆச்சரியம், ஒரு பக்கம் பயம். அதனாலதான் தூதன் தோன்றி சொன்னா, நீங்க பயப்படாதீங்கப்பா, உங்கள்கிட்ட நான் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் உள்ள சகல ஜனங்களுக்கும் அது நற்செய்தி. அப்ப அந்த வார்த்தையை கேட்டு அந்த தூதர்களின் சேனைகளுடைய பாடல் ஆராதனையெல்லாம் கேட்ட உடனே மெய்ப்பர்கள் தங்கி ஓய்வெடுக்க வேண்டியவர்கள் ஓய்வெடுக்காம இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மைதானா என்பதை அறிய அவர்கள் தீவிரமாய் புறப்பட்டு போனார். போனா அவங்க அந்த அடையாளத்தின்படி இயேசுவை கண்ட உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலங்க. அவங்க பாருங்க, அந்த பெற்றோர்கிட்ட சொல்றாங்க இப்படிதான் சம்பவித்தது. அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை கேட்டபோது ஆச்சரியம். அதோடு கூட அவர்கள் நிறுத்தி விடாமல் போற வழியிலெல்லாம் தாங்கள் கண்டதை எல்லார்ட்டையும் சொல்றாங்க. அந்த செய்திகளை கேட்டபோது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட வேண்டிய செய்தி ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லையில நிறுத்தப்பட வேண்டிய செய்தி அல்ல. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் அறிவிக்கப்பட வேண்டியது அல்ல. இது உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி. ஏன்னா இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் அது ஆச்சரியத்தை உண்டாக்கும், அது பிரமிப்பை உண்டாக்கும், அது சந்தோஷத்தை உண்டாக்கும். ஏன்னா எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு நற்செய்திக்கான ஏக்கம், ஒரு நல்ல வார்த்தை எனக்கு கிடைக்குமா என்கிற தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இந்த சீசன் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. உலகம் எங்கிலும் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள இன்னைக்கு நல்ல சோசியல் மீடியாவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல பறந்து விரிந்த நெட்வொர்க் இருக்கு. உலகம் எங்கிலும் இருக்கிற அநேகரோடு உங்களுக்கு நல்ல தொடர்பை கர்த்தர் தந்திருக்கிறார். சமூக வலைதளங்களின் மூலமாக இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்திகளை இந்த நாட்களிலே நாம் அறிவிக்க முயற்சி செய்வோம். ஜெபத்தோடு நாம் சொல்லும் செய்தி பொய் அல்ல, கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இது இந்த பூமியில மனிதனுடைய ரட்சிப்பிற்காக இயேசு பிறந்தார் என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மையாக நாம் அறிவித்தே ஆக வேண்டும். ஆகவே இதற்கு நீங்க தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்க அறிவித்து பாருங்க. நேரில் வாய்ப்பு இருந்தா நேரில் சொல்லுங்க. தொலைபேசியில் அழைத்து சொல்ல வாய்ப்பு இருந்தா தொலைபேசியில் அழைத்து சொல்லுங்க. ஒரு வாட்ஸ்அப் மூலமா, ஒரு ஃபேஸ்புக் மூலமா, ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமா, ஒரு ஷேர் சாட் மூலமா, இப்படி என்னென்ன மீடியா சோர்சஸ் நமக்கு இருக்கும் அதன் மூலமாகலாம் அந்த நற்செய்தியை அறிவிப்போம். அநேகர் கேட்டு ஆச்சரியப்படுவார்களாக, இவர்தான் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்வார்களாக. தகப்பனே, இந்த பொன்னான வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.